ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் வந்து ரெடி ஆக போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட்டாக ரெடி ஆக போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து வியர் பண்ணக்கூடிய சாரீ பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டு சாரீ தான். ஸோ வந்து பிளாக்கில் வந்து ஒரு பட்டு சாரீ, அதுக்கு வந்துட்டு பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி ரெடி ஆகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய மேக்கப்பை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக தான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம தேவையான ஸ்கின் ப்ரெப்பு. எனக்கு இந்த லென்ஸ் வந்து பார்க்க பாப்பு மாதிரி இருக்குது, அதனால் இது எடுத்துடலாம். ஆப்வியஸ்லி என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்னா அது வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி முன்னாடிலாம் ரொம்ப ப்ரைட் லென்ஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ திருப்பி பார்க்கும்போது அது எனக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் குமார்ன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த லென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து நான் அப்ராட்லேருந்து தான் வாங்குறது. ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருக்கு. தென் வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து முடிச்சிடலாம். இப்போ என்னோடய ஸ்கின்னில் உள்ள கரெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கலாம். ஐம் டேக்கிங் MAC கன்சீலர் பேலட். அண்டர் ஐஸ். தென் பேஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது வந்து என்னென்னா வாமாயாவுடைய ஈஸி பிளெண்ட் ட்ராப்ஸ். இப்போ நம்ம எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது வந்துட்டு ஸ்கின் ஃபினிஷ் வரலன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, கேக்கே ஆகுது, ஃபவுண்டேஷன் ரொம்ப திக்காக இருக்குது, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறப்போ ஸோ இந்த நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது இதில் 2 or 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை இதே ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணும்போது மேக்கப்போட லாங் லாஸ்டிங்கும் இது அதிகரித்து கொடுக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ராடக்ட் ஹுடா பியூட்டியில் க்ளோவிஷ் சீரீஸில் மீடியம் ஃபவுண்டேஷன். அது கூட நான் வந்து இந்த ட்ராப்ஸ், அதாவது வாமாயாவுடைய ஈஸி பிளைண்ட் ட்ராப்ஸை வந்து ஆட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் பர்ச்சேசிங் டூ கான்டாக்ட் வாமாயா. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஸ்கின்னில் ஃபவுண்டேஷனே போடலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதும் ஒரு விஷயம். அண்ட் தென் என்னோடய மேக்கப்போட ஸ்டைலே வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஸ்கின்னு வந்துட்டு மாறினப்பவே நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, எனக்கு ஃபவுண்டேஷன் ஓவராக போடணுன்ற தேவை இல்லை. அண்ட் மேக்கப்பில் இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்கப்பை வந்து ரொம்ப லெஸ்ஸாக, அதாவது நோ மேக்கப் லுக்கை தான் மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க, விச் இஸ் கால்ட் செலிப்ரிட்டி மேக்கப் லுக். அந்த செலிப்ரிட்டி ஸ்கின்க்கு வந்துட்டு நம்ம பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த லுக், இதே மாதிரியான மேக்கப் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்கின், நம்ம ஊரில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா, பிக்மெண்டட் ஸ்கின், டேண்ட் ஸ்கின்க்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இந்த சேம் ப்ராசஸ் யூஸ் ஆகாது. ஸோ மேக்கப் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஸ்கின். ஒரு ஸ்கின்னை பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த நோ மேக்கப் லுக் கொடுக்கணுமா, இல்லை வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மேக்கப், அதாவது பவர்ஃபுல் மீன்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன்ஸ் அதிகமாக போடணுமான்றது டிசைட் பண்ணோம். when skin is healthy, the makeup will be like என்ன சொல்கிறது, ஸ்கின் ஃபினிஷ் லுக்கில் நமக்கு கிடைக்கும். எந்த லுக்கை நான் வந்துட்டு டிவி ஃபினிஷாக தான் நான் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் ஒரு டிவி ப்ராடக்ட் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தும் நான் வந்து என்னுடைய அந்த க்ளாஸி ஏரியாவை தவிர மற்ற ஏரியாஸை வந்து மேட் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் செட்டிங் பவுடர். பேக்கிங் பவுடர் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளாஸியாக இருக்க ஏரியாஸை தவிர மற்ற எல்லா ஏரியாஸையுமே மேட் பண்ணணும். அண்ட் டாட்டோடைய ஐஷேடோ பேலட், இது நான் வந்து தாய்லாண்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரே ஒரு கலர், அந்த ஒரு கலருக்காக தான் இந்த ஹோல் பேலட்டையும் நான் வாங்கினேன், விச் இஸ் ஆரஞ்சிஷ் கோல்ட். அந்த கலர் வந்து ஃபார் பிரைட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருக்கும்னு. அண்ட் நான் இந்த லுக்கில், இந்த மேக்கப் லுக்கில் யூஸ் பண்ணும்போதே அந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக வந்திருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த ஐ மேக்கப் பாருங்கள். நான் வந்து இதை என்னோடய லுக்கே நான் அதை வந்து சாஃப்ட் அண்ட் நீட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் வந்துட்டு கண்லேயுமே வந்து ரொம்ப சாஃப்டான கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நாட் கலர்ஃபுல் ஒன். இந்த மாதிரி தான் என்னோடய ஃபினிஷ் இருந்தது. அதுக்கடுத்து வந்து நான் இதை ஸ்மூக்கியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் உள்ள பிளாக் ஐஷேடோவே வந்துட்டு லைனர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மூக்கியில் தர ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்மூக்கி. அதாவது ஸ்மூக்கினாலே கண்ணு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம க்ரியேட் பண்ணலாம், அது வந்து இன்னும் எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் பார்ட்டான ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னோடய ஓன் ப்ராண்டில் லான்ச் ஆன எஸ் பியூட்டி
உடைய ஐப்ரோ பென்சில் விச் இஸ் டார்க் பிளாக் கலர். இது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் டார்க்காக லைக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து டார்க் பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தாலே போதும். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ எனக்கு வந்துட்டு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ப்ராட் ஐப்ரோஸ் தான் எனக்கு ரொம்ப முன்னாவே என்னோடய ஐப்ரோஸ் வந்து ப்ராடாக தான் இருக்கும் ஷேப். அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஐப்ரோ பென்சில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எங்கள் கிட்ட ஸ்டாக் முடிஞ்சிச்சு. நம்ம ரீஸ்டாக் பண்ண உடனே உங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா என்கொயரிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. பட் எங்களால் வந்து ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ வெல்கம் பண்ணதுக்கு நீங்கள். அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காஜலுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் காஜல் யூஸ் பண்ணுறேன், நாட் பிளாக் கலர். பிகாஸ் என்னோடய கண்ணை வந்து நான் சின்னது பண்ணி காமிக்க விரும்பலை. ஆல்ரெடி என்னோடய ஐஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை இன்னும் பெருசாக காமிக்கிறதுக்கு நான் வந்து ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நோஸ் கான்டூரிங், ப்ளஷ், ஹைலைட்டர் இதெல்லாமே போட்டு இந்த லுக்கை வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த லுக்கை நான் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நீட்டாக பண்ணணுன்றது தான் எய்மாக இருந்தது. அதே எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஹெவி பேஸ்லேயும் மேக்கப் போட்டிருக்கேன். லைட் வெயிட், அதாவது மேக்கப் போடாத மாதிரியே இருக்கணும் ஸ்கின்னில், அந்த மாதிரி லுக்ஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? லைக் நான் ஹெவி பேஸ் போடுறது பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்கின் போடுற மாதிரி இருக்கிற லுக் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்ல தான் போகிறீங்க, தட்ஸ் ஓகே. பட் ஆனால் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லுக்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்மளோடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் டூ மோர் ஸ்டைலிங் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை.